வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிஎம் விஜய் உடைய அந்த நற்பண்பு இருக்கு பாருங்க, அதை பற்றி பேசணும். அதுக்கு அடுத்தது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார் பாருங்க, அவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுக வச்சிருக்கு. ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ரமேஷுடைய அந்த பதவியும் அவரை விட்டு போகும். அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் மூணாவது திமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுடைய பேத்தியுடைய நிச்சயதார்த்த சடங்கு இப்போ ஒரு விவாதமாயிருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும் மறந்துடாது. மருத்துவ தேர்வாணை மூலம் தேர்வு செய்யப்பட்ட டாக்டர்ஸுக்கும் சுகாதார ஆய்வாளர்களுக்கும் இன்னைக்கு பணி நியமன ஆணை அதை நம்ம சிஎம் வழங்கியிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளி பிரிவில் டாக்டராக தேர்வு செய்யப்பட்டவங்க தான் டாக்டர் பிரசாந்தி. அவங்கள மேடைக்கு அழைச்சி அங்கே அவங்களுக்கு அந்த பணி நியமன ஆணையை அவங்க கையில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சிஎம் மேடையில் இருக்கார், அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்போது அவங்கள மேடைக்கு கொண்டு அங்கே கொடுத்துருக்கலாம். ஆனால் சிஎம் என்ன செஞ்சார் அப்படின்னா, நேராக கீழே இறங்கி போய் டாக்டர் பிரசாந்தி இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க கையில் அந்த பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி பிரிவில் டாக்டராக தேர்வு செய்யப்பட்டு டாக்டர் பிரசாந்தி அவர்களுக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவங்களால மேடைக்கு வர்றதை விட என்னால் முடியும், எனக்கு இங்கேருந்து நடக்க முடியும். நான் ஒரு முதலமைச்சர் அப்படின்றதுனால நான் மேடையிலேயே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால் இறங்கி போய் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்போது நான் இறங்கி போய் கொடுக்கறது தானே சரி அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துடன் அந்த பணி நியமன ஆணையை டாக்டர் பிரசாந்திக்கு அவர் கொடுத்தாரு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு சம்பவமாக இது இருந்தது. நேற்று பெரம்பூரில் சிஎம் விஜய் அவர் விசிட் செய்த போது அங்கே தாவேக்காவுடைய துண்டை ஒருத்தர் வீசின போது அது கீழே விழுந்தது. அதை சிஎம்ஏ குனிஞ்சு எடுக்க பார்க்குறாரு, அவர் கையில் மாட்டல. திருப்பியும் அதை குனிஞ்சு அதை கையில் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறாரு. இது அவருக்கு யாரோ துண்டை வீசுகிறாங்க, நான் பாட்டுக்கு நடந்துட்டு போகலாம், இல்லை கையில் முதல்ல எடுக்க பார்க்குறாங்க, கிடைக்கல, அப்படியே போக வேண்டியது தான். திருப்பியும் அதை ட்ரை பண்ணி எடுத்து அதை கொடுக்குறது அப்படின்றது அது நல்ல பண்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செயல்லாம் வரும். அது நம்மளை அறியாமல் வரும். தான் ஆடலைனாலும் தன்னுடைய சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நல்ல பண்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்களுடைய அந்த பண்பு மட்டும் ஒருபோதும் குறையவே குறையாது. அது அவங்களை அறியாமலே அந்த செயல்லாம் வந்துடும். அந்த மாதிரி வந்த செயல் தான் இப்போது டாக்டர் பிரசாந்திக்கு மேடையிலிருந்து இறங்கி போய் சிஎம் அவர்கள் அந்த பணி ஆணையை கொடுத்ததும், அவசரமாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த துண்டை ஒருத்தர் வீசின போது அதை எடுத்து மற்றவங்க கையில் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் அந்த பண்புனால வர்றது தான். ஒரு நல்ல பண்பு இருக்கும் மனிதனை அவனை இந்த இயற்கை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி தான் இப்போ 2.5 வருஷத்துலலாம் இவர் எப்படி சிஎம் ஆனார் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களே, அதில் ஒரு முக்கியமான காரணம் இவருடைய அந்த நற்பண்பும் கூட தான். சரி, ஒரு சந்தோஷமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் தாவேகாவுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய, ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் தாவேகாவுடைய பேருக்கே களங்கம் விளைவிக்கும் அந்த மாதிரி ஒரு செய்தியை தான் இப்போது திமுக அவங்களுடைய ஐடி விங் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இவர் இவருடைய உறவினருக்கு பழனியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ள இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த ஒரு செய்தியை திமுக காரங்க சில ப்ரூஃபுடன் சில ஆதாரங்களுடன் அதை சொல்கிறாங்க. பழனி கோயிலுக்கு சொந்தமான இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரமேஷுடைய உறவினருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சற்பதிவாளரை வெறும் ஒரே ஒரு நாளைக்கு பணிமாற்றம் செய்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மற்றவர்களெல்லாம், மற்ற அதிகாரிகளையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து இந்த ஒரு பத்திரப்பதிவு அங்கே நடத்திட்டு அடுத்த நாளே அந்த சற்பதிவாளரை இடம் மாற்றம் செய்திருக்கிறதா தான் இப்போ திமுக இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு ரமேஷ் அவருடைய உறவினருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். இதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ திமுக இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை
ரமேஷ் மேலே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து வன்மம், என் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க, இந்த மாதிரி வன்மத்தை என் மேலே கொட்டுறவங்க மேலே கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ரமேஷ் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரமேஷுடைய பக்கத்தில் வன்மத்தை கொட்டுறாங்க, இது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர திமுக காரங்க வைக்கிற இந்த அலிகேஷனுக்கெல்லாம் அதை மறுக்கிறதுக்கு இவர் கையில் எல்லா ப்ரூஃபும் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் சிஎம் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு சொந்தமான ₹100 கோடி சொத்தை வந்து வெறும் ₹2 கோடி கொடுத்து உங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவங்களுடைய உறவினருக்கு மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி நியாயமாகும்? இது மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அரசு மாதிரி கிடையாது தாவேகா. இதில் எந்த பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை ரமேஷ் அப்படி தப்பு செய்யலைன்னா இந்த மாதிரி பரப்புறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒருவேளை ரமேஷ் அந்த தப்பை செஞ்சுருந்தார்னா அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. சரி, அடுத்தது திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவருடைய மகள் செந்தாமரையுடைய கல்யாண நிச்சயதார்த்தம் தான் எல்லா விதமான சடங்குகளுடன் ஓமம் பார்த்து ஐயருங்க மந்திரம் சொல்லி இந்த ஒரு நிச்சயதார்த்த சடங்கு நடந்திருக்கு. தயாரிப்பாளர் கண்ணன் ரவி இருக்கார் பாருங்க, தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படத்தை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, அவருடைய மகன் தீபக் ரவியுடன் தான் செந்தாமரைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிச்சயதார்த்தம் வந்து காட்பாடியில் இருக்கிற துரைமுருகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பல்கலைக்கழகம் இருக்கு பாருங்க, அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தான் இந்த நிச்சயதார்த்த சடங்கு நடந்திருக்கு. இந்த கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸ்டாலின்லாம் வர முடியாது, ஏன்னா அவர் இப்போ லண்டனில் இருக்காரு. திமுக காரங்க பொதுவாக வெளியில் வந்தாலே பிராமணர்களை தாக்கி பேசுறது, பாப்பான் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக பேசுறது, இந்த மாதிரி செயலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பிராமணர்களே ரொம்ப தாக்கி தான் திமுக காரங்க பொதுவாகவே வெளியில் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திமுகவின் குடும்பத்தில் மட்டும் இந்த மாதிரி இந்து மத சடங்குபடி எல்லா ஓமம்லாம் வார்த்தை இந்த கல்யாணம் நடக்குது. ஏன் வீட்டில் ஒரு செயல் வெளியில் ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தான் திமுக காரங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1967 சிவாஜி கணேசன் திருப்பதி போனதுக்கே வந்து திமுக காரங்க போட்டு கிழின்னு கீழ்ச்சாங்க, போஸ்டர்லாம் ஒட்டி ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திமுக காரங்களுடைய வீட்டிலே இது வந்து தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் வந்து அவங்கவுங்க நம்பிக்கையை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் தான் நான். எல்லாருமே அவங்கவுங்கள நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கணும். இதை வந்து உன்னுடைய நம்பிக்கையை நான் கிண்டல் பண்ணுறதோ இல்லை என்னுடைய நம்பிக்கையை நீ கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து ஒருபோதும் சரி கிடையாது. அது அந்தந்த மனிதனுக்கு சொந்தமான அவனுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையை நம்ம கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் திமுக காரங்க அப்படி கிடையாது. வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு சடங்கை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ திமுக காரங்களுடைய ஆண்கள்லாம் வந்து கடவுள் எதிர்ப்பை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவிமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலாக போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனைவிக்கு இவங்க வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, இவங்க சாமி கும்பிட்றது அப்படின்றது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எல்லாருடைய நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுத்து இவங்க பேசுனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. வெளியில் பேசும்போது மட்டும் பிராமணர்கள் பாப்பானன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு வீட்டு விசேஷம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி சடங்குகளெல்லாம் எல்லா பிராமணர்களையும் கொண்டு வந்து அங்கே மந்திரம் ஓத வைக்கிறது அப்படின்றது எப்படி நியாயமாகும் அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தப்பு கிடையாது. நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய பேத்தியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்போது அவருக்கு இந்த மாதிரி சடங்குகளெல்லாம் நம்பிக்கை இருக்கும்போது அதை செய்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் திமுக காரங்க ஒரு மாதிரியும் வெளியில் வேற மாதிரியும் நடந்துக்கிறத பற்றி தான் இப்போ இந்த ஒரு நிச்சயதார்த்த சடங்கை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேசின இந்த 3 விஷயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க.